ஆண்டவர் அப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா வல்லவர் நல்லவர் அன்புள்ளவரே இரக்கத்தின் தெய்வம் ஏழைகளின் ராஜா என்று விருப்பவரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மேம்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திர அப்பா உமக்கு சோத்திரம் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா எங்களுக்குள்ள எந்த ஆவி இருக்குதுன்றதை நாங்கள் உணர வேண்டும் தகப்பனே. அப்பா உம்முடைய ஆவியாக இருந்தால் உமக்கு நாங்கள் கனி கொடுக்குற பிள்ளைகளாக நாங்கள் வாழும் தகப்பனே. அப்பா அசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இருந்தால் எங்கள் சிந்தனைகள் அசுத்தமாக இருக்குன்றதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. அப்பா இந்த அசுத்தமான எண்ணங்கள் ஆசைகள் சிந்தனைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு கொடுங்க. இந்த பரம அழைப்புக்கு எங்களை அழைத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் தகுதிப்படுத்தி கொண்டு எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொண்டு அந்த பரம அழைப்புக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொள்றதுக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க சாமி. துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா உம்முடைய ஆவியை கொடுங்க, உம்முடைய சமாதானத்தை கொடுங்க, உம்முடைய வார்த்தையை வசனத்தை கொடுங்க. நாங்கள் உமக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக கொடுங்க தகப்பனே. எங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் போகும்போது வரும்போது உங்களுடைய தூதரை அனுப்பி எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் சாமி. நன்றி அப்பா. அப்பா இதோ வானத்து பறவைகளை பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்றது நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் என்னென்ன தேவை அதை சந்திக்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் சாமி. அப்பா எங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சீர்படுத்துங்க, திறன்படுத்துங்க. உம்முடைய சத்திய வார்த்தையில் எங்களை நிரப்பி நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக வாழும் வளர உதவி செய்யுங்க சாமி. நன்றி தகப்பனே. இந்த நாளை கொடுத்திரப்பா நமக்கு சோத்திரம் தகப்பனே. இதோ என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், என் பங்கின் மக்கள், பகுதி மக்கள், திக்கெட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், முதியோர்கள் ஒவ்வொரு கரங்களை போகும் ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுத்து நீங்கள் பாதுகாத்து ஒவ்வொரு நீங்கள் ஆசிரியத்தை வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் முடிக்கும் வருமா இயேசு கிறிஸ்துவனது நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் நான் செய்யப்படுவதாக. எங்கள் அநீதியின் உணவை எங்களுக்கு நிலைத்திலும் எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்கள் பொறுத்தலும் எங்கள் சோதனையோட தீமை ரட்சித்தலும். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே புகழ், எல்லா புகழும் தேவனுக்கே. ஆமென்.